ஹாய், வெல்கம் டு கீர்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் குழந்தைகளுக்கான நட்ஸ் லட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானோடனே 150 கிராம் பாதாம் பருப்பு சேர்த்து இது லைட்டாக கலர் மாறி வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு. ரொம்ப சேவக்க விடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வரும்போது எடுத்துடலாம். எடுத்துட்டு பிஸ்தா சேர்த்துருக்கேன். பிஸ்தாவும் 150 கிராம் தான் எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். பாருங்க, கலர் மாறி வந்திருக்கு லைட்டாக. இதை எடுத்துட்டு 150 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இதுவும் லைட்டாக கலர் மாறி வரணும். அடுப்பை பெருசில் வச்சு வறுக்காதீங்க, கண்டிப்பாக தீஞ்சு போயிடும். லைட்டாக அடுப்பை வந்து சின்னது பண்ணிட்டு பாருங்க, பொறுமையாக செய்யணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும், தீஞ்சு போகாமல். இப்போ வந்து 150 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதை தோல் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வறுத்த வேர்க்கடலை தான். அதை நம்ம திருப்பி ஒரு தடவை வறுத்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வால்நட் 50 கிராம் சேர்த்து இதையும் வறுத்துடலாம். வால்நட்டும் நல்லா செவந்து வந்திருக்கு. இதை எடுத்துட்டு பரங்கி விதை எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் 50 கிராம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதுவும் லைட்டாக தான் கலர் மாறி வரணும், ரொம்ப செவக்க வேண்டாம். கலர் மாறிடுச்சு. இதையும் மாற்றிட்டு ஆலிவ் விதை 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கலர் மாறுறது நம்மளுக்கு தெரியாது. இது நல்லா படப்படன் பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம படப்படன் பொரிஞ்ச உடனே இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாதாம் பருப்பு, முந்திரி, பிஸ்தா, வேர்க்கடலை இது 4 தான் வந்து 150 கிராம் எடுத்துருக்கோம். இது எல்லாமே 50 கிராம் தான். இப்போ இதை மாற்றிட்டு மக்கானாவை சேர்த்துக்கலாம். மக்கானாவும் 50 கிராம் தான் எடுத்துருக்கேன். மக்கானாவும் கலர் மாறி வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க, மக்கானாவும் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பாதாம் பீஸுன்னு 25 கிராம் எடுத்திருக்கேன். 25 கிராம் போகிறோம். இது வந்து ரொம்ப செவக்கலாக வறுக்க வேணாம். லைட்டாக ஒரு நிமிஷம் பாத்திரம் சூட்லேயே வறுத்து எடுத்தால் போகிறோம். இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப குறப்பாகவும் இருக்கக்கூடாது, நைஸாகவும் இருக்கக்கூடாது. ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம பாதி பவுடரை எடுத்து வச்சிடலாம். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம இந்த பிடிக்கிற லட்டு காலியானோடனே திருப்பி லட்டு பிடிச்சி கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு. இப்போ நான் ஒரு கிண்ணம் வந்து அந்த அரைச்ச பவுடர் எடுத்துருக்கேன். அதுக்கு 3/4 கிண்ணம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டுத்தையும் ஒத்தாப்பில் கலந்து எடுத்துடலாம். பாருங்கள், ரெண்டுத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்துட்டு இதில் நெய் வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா இதை ஒத்தாப்பில் கலந்து விட்டுணும், கட்டி இல்லாமல். 3 நாட்டு சக்கரை, பவுடர், நெய் 3 ஒன்றா சேர்ந்து வர்ற அளவுக்கு கலந்து விட்டுட்டு குட்டி குட்டி லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம டைட்டாக பிடிக்கணும் லட்டை. அப்போ தான் வந்து பசங்க கடிச்சு சாப்பிடும்போது கீழே உதிர்ந்து விடாமல் இருக்கும். லூஸாக பிடிச்சோம்னா உதிர்ந்து விழுந்துடும். நம்ம கையில் எடுக்கும்போதே கூட உடஞ்சிரும் லட்டு. அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம நட்ஸ் கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டாக பிடிச்சி கொடுத்தோம்னா அந்த ஸ்வீட்னஸ்க்கு நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.